சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வெங்கடேசன் தலைமையில் நடந்தது. இனி விரிவான செய்தி. திருத்தணியில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மத்திய மாவட்ட தலைவர் டி. எம். வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொருளாளர் பக்தவச்சலம் முன்னிலை வகித்தார். திருவள்ளூர் நகர தலைவர் கே. சி. பாபு வரவேற்புரை ஆற்றினார். இந்த புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட, நகர, ஒன்றிய பதவிகளுக்கான பதவி நியமன சான்றுகள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றும், பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருத்தணி காய்கறி மார்க்கெட்டிற்கு பெருந்தலைவர் காமராஜ் பெயர் வைத்தமைக்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் அந்த மார்க்கெட் முன்புறம் மீண்டும் மகாத்மா காந்தி சிலையை வைக்க வேண்டும் என்றும், திருத்தணியில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி அடிக்கடி மின்சாரம் நிறுத்தப்படுவதாகவும், இப்பிரச்சனையை தமிழக அரசும் மின்சார வாரியம் சரி செய்ய வேண்டும் என்றும், திருத்தணியில் வீடுகளுக்கு குழாய் இணைப்பு கொடுப்பதற்காக சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல ஆண்டுகளாகியும் இதுவரை சரி செய்யாதிருத்தல் வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்துவதாகவும், எனவே நகராட்சி நிர்வாகம் உடனே அதை சரி செய்ய வேண்டும் என்றும், திருத்தணி முருகன் கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் சென்று வர ஆதார் கார்டு அடிப்படையில் உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்றும், முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் இலவச பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு மரணமடைந்த பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் மோகன் மாணிக்கம், மாவட்ட பொதுச் செயலாளர் செல்வராஜ், மாவட்ட செயலாளர் தேவராஜ், சென்னை கோட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் பிரபு, திருத்தணி மேற்கு ஒன்றிய தலைவர் கிருஷ்ணராஜ், திருத்தணி கிழக்கு ஒன்றிய தலைவர் பாஸ்கர், பள்ளிப்பட்டு மேற்கு ஒன்றிய தலைவர் உமாபதி, கிழக்கு ஒன்றிய தலைவர் ஜானகிராமன், கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் ஏழுமலை, கிழக்கு ஒன்றிய தலைவர் ராஜ்குமார், ஆர்கேபேட்டை ஒன்றிய தலைவர் சிவலிங்கம், திருத்தணி நகர துணைத் தலைவர் சிவக்குமார், மாவட்ட இளைஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் அஜித், இளைஞரணி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர்.